இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற அந்த தலைப்பின் கீழ் நிறைய காரியங்களை பார்த்துருக்கோம். இன்னைக்கு மிக முக்கியமாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், இருதயத்தில் சுத்தமில்லாத ஒரு இருதயம், சுத்தமில்லாத இருதயம், அது அதனுடைய அடையாளங்கள் என்ன, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இல்லை அப்படி என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்வது, அதை பார்க்க போகிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்ம உண்மையாகவே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படி என்பதை நாம் எப்படி அறிவது அப்படி என்று இன்றைய தியானத்துக்காக சங்கீதம் 66:18, சங்கீதம் 66:18 அதுதான் மிக முக்கியமான ஒரு வசனம். என்னுடைய இருதயம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இருதயத்தில் அக்கிரம சிந்தை, அது அந்த இருதயத்தில் அக்கிரம சிந்தை என்பது என்ன என்பதை நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இருதயத்தில் அக்கிரமமான சிந்தை இருந்தால் தேவன் நமக்கு செவி கொடார், தேவன் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். அப்போ அது மிக முக்கியம். அப்போ இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அக்கிரம சிந்தை மற்றும் அதற்கான அறிகுறிகள் 4 காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானிப்போம். அதாவது இருதயத்தில் என் இருதயம் அக்கிரம சிந்தையோடு இருக்கிறது என்பதற்கான 4 அறிகுறிகள், 4 விதமான தூய்மையற்ற இருதயத்தின், அப்படின்லாம் எப்படி சொல்லுவோம், தூய்மையற்ற இருதயத்தின் 4 முக்கிய அறிகுறிகள், தூய்மையற்ற இருதயத்தினுடைய 4 முக்கிய அறிகுறிகள். இந்த 4ம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய பாதிப்பை இருதயத்தில் கொண்டு வருகிறது. இருதயத்தில் என்ன பண்ணுகிறது, ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லை, தேவனுக்கு எதிராக அது முரட்டாட்டம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதை நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இது நமக்கான பாடம், இது வெளியில் இருக்கிறவங்களுக்கான பாடம் இல்லை, நமக்கான பாடம். நம்முடைய இருதயம் டேமேஜ் ஆகிருக்கா, ஸ்பிரிச்சுவலாக நான் சிதைக்கப்பட்டிருக்கிறேனா, ஆவிக்குரிய ஒரு சிதைவு, ஒரு பாதிப்பு என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதா, அல்லது நான் தேவனுக்கு எதிராக எங்கெல்லாம் முரட்டாட்டம் பண்ணுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள், தேவனால் வழிநடத்தப்பட்ட ஜனங்கள், பல அற்புதங்களை கண்ட ஜனங்கள், இவ்வளவும் பார்த்தும் கூட சூழ்நிலைகள் அவர்களை என்ன பண்ணுச்சுன்னா முரட்டாட்டம் பண்ணக்கூடியவர்களாய் மாற்றியது. ரிபெல்லியன் அப்படின்னு சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ரிபெல்லியன் அப்படின்னு சொன்னால், நான் செய்கிறது தான் நான் செய்வேன், நான் ஆண்டவர் சொல்கிறத இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லட்டும், பட் என்னுடைய விருப்பம் என்னவோ அதைத்தான் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு, ஒரு இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. எல்லாமே அனுபவித்தாங்க, விடுதலையை பார்த்தாங்க, அற்புதமாக தேவன் அவர்களை பலத்த கையோடும் ஓங்கிய புயத்தோடும் அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்களேன், ஆண்டவர் அவங்க விசுவாசிக்கலை. இவ்வளோ தூரம் நடத்தி வந்தார், இப்படிலாம் நடத்தினார், இனிமேலும் நம்மளை நடத்துவார், அப்போ அவரை நான் சந்தேகப்படக்கூடாது, அவரை விசுவாசிக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எகிப்தில் சவக்குழி இல்லைன்னு எங்களை இங்கே கொண்டு வந்தீங்களா,
நாங்கள் இங்கே வர்றதை விட அங்கேயே இருந்திருக்கலாமே. அப்போ என்னென்னா, நிறைய பேருடைய இருதயம் வந்து எங்கே இருக்குன்னா பின்மாற்றத்திலே இருக்குது, பாவ வாழ்க்கையில் இருக்குது, பாவத்தை தேடியே இருக்கிறது. நான் அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், இங்கே வந்தால் எனக்கு இது இல்லை, எனக்கு வந்து இது இல்லையே அப்படின்னு ஒரு விதமான ஒரு ரிபல்லியன் ஹார்ட், ஒரு போராட்டமான இருதயமாக அந்த இருதயம் என்ன பண்ணுகிறது இருக்கிறது. அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு சைன், அதாவது இந்த இருதயத்தின் எதிரும் தூய்மையற்ற இருதயத்துக்கு 4 முக்கிய அறிகுறிகளில் முதல் முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், அது வந்து அறியாமையில் இருக்கக்கூடிய இருதயம். த இக்னாரண்ட் ஹார்ட். என்னதுங்க? அறியாமையில் இருக்கக்கூடிய இருதயம். அறியாமையில் இருக்கக்கூடிய இருதயம் என்னன்னா, அது வந்து ஒரு குருட்டான இருதயம் மாதிரி, ஒரு குருடன் மாதிரி. அவன் ஸ்பிரிச்சுவலாக பிளைண்டு, ஆவிக்குரிய ரீதியில் அவன் எப்படி இருக்கிறான்னா குருடனாக இருக்கிறான். அந்த இருதயத்துக்குள்ளே தெய்வீக ஒளி வீசப்பட்டாலும் கூட அந்த ஒளி அவனால் என்ன பண்ண முடியல, தெளிவாக புரிந்து கொள்ள முடியலை, அதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியலை. தெய்வீக ஒளி அவனால் என்ன பண்ண முடியல, அறிய முடியலை. அது மட்டும் இல்லை, அந்த இருதயம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு கற்பாறையான இருதயம் போல இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார்ல, கற்பாறையான இருதயத்தில் விதைக்கப்பட்ட விதையானது வளர்ந்துச்சா? வளர்ந்துச்சு. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போனது. அப்போ என்னாச்சுன்னா, அது கொஞ்சம் அப்படி விளையுது. பட் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, உஷ்ணம் ஏறின உடனே அது அதிக வேறு உள்ளே போக முடியாததுனால அது என்ன பண்ணுச்சு, தீர்ந்து போனது. அது மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட்ட உடனே அது பெரிய ஒரு எஃபெக்டை கொண்டு வருது. பட் இருந்தாலும் சூழ்நிலைகள் என்ன பண்ணுகிறது, இந்த உலகம், பிசாசுடைய தந்திரங்கள், மாம்சத்தினுடைய தாக்கங்கள் அந்த மக்களுடைய இருதயத்தை வெகுவாய் வந்து பாதித்திருக்கிறபடினால, அறியாமையில் இருக்கிறபடினாலே அது உள்ளே நுழையாமல் போகிறது. இது பெரிய ஒரு காரியம். அப்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எப்படிப்பட்டது? மகிமையான சுவிசேஷம். மகிமையான சுவிசேஷம் 2 கொரிந்தியர் 4:4 எடுத்துங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. நல்லா புரிந்துங்க, கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எப்படிப்பட்டதுன்னா மகிமையான சுவிசேஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது மகிமைப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது வந்து மிக மிக உன்னதமான ஒரு உயர்ந்த ஒரு நிலைக்கு கொண்டு வருகிறது. ஆனால் அந்த மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணானா, குருடாக்கினான். எப்படி குருடாக்கினானா, அறியாமையினாலே குருடாக்கினான். தேவனுடைய வழிகளை அவங்க வந்து சரியாக புரிந்து கொள்ளலை. ஒன்றும் ஒரு பாதி புரிந்து கொண்டார்கள், ஒன்றும் புரியலை. ஏதோ கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ஆலயத்துக்கு வந்தாங்க, அவ்வளோதான ஒழிய அதுக்கப்புறம் அதில் எப்படி வளருவது தெரியல. அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் என்ன பண்ணுங்க, வாஞ்சியாயிருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேணும். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது அதே நிலையில் இருக்க கூடாது. அந்த குழந்தை என்ன பண்ணணும், வளரணும். ஆரோக்கியமான குழந்தையாக வளரணும். வெறும் சரீரம் வளர்ந்தா போதாது, அது வளர்கின்ற காலங்களிலேயே அதனுடைய அறிவு திறன், அதனுடைய ஆற்றல் எல்லாமே கூட சேர்ந்து என்ன பண்ணணும், வளரணும். அதுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியணும். அதெல்லாம் தெரிந்து கொண்டு வளரணும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்து ஆவிக்குரிய குழந்தைகளாக பிறந்திருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்னன்னா, அவங்க ஆவியில் ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி என்ன பண்ணலை, பெறலை. ஆனால் பெறுவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய வசனத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். இதை வந்து நம்ம தியானிக்கணும். அதுதான் தாவீது எழுதுகிறார், இரவும் பகலும் அவருடைய தேவத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு வேலையே கிடையாது. அப்போ இரவும் பகலும் இதுலேயே தியானமாக இருப்பானா அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? வேலையே செய்யாமல் அல்லது வழக்கமான நம்முடைய கடமைகளை செய்யாமல் இதில் தியானமாக இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் இந்த காரியம் என்று ஒரு காரியம் வரும்போது, இந்த காரியம் என் தேவனுக்கு பிரியமானதா, இதை நான் செய்யலாமா, இப்படி நான் போகலாமா, இப்படி நான் நடக்கலாமான்னு ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறான் பாருங்க. அவன்தான் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை இன்னும் ஆழமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 26ஆம் அதிகாரம் 18 to 20 வரை உள்ள வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய டெஸ்டிமனியில் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 26ஆம் அதிகாரம் 18 to 20 வரை உள்ள வசனங்களில் அவர் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சாட்சி. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும், அதாவது சுவிசேஷத்தை கேட்டு இயேசு அறிந்து கொண்டவர்கள் முதலாவது பெறுவது என்ன? பாவ மன்னிப்பு. நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறார். கர்த்தராகிய இயேசுவிடத்தில் நம்ம வரும்பொழுது நாம் என்னைக்கு அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, அன்றைய முதற்கொண்டு நம்ம பிறந்ததுலேருந்து அது வரைக்கும் உள்ள பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். மன்னித்த பிற்பாடு அதோட விட்டுல பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும், பரிசுத்தமாக்கப்படுகிற நிலை. ரெண்டாவது நிலை என்ன? முதல்ல பாவம் மன்னிக்கப்படுது, அதுக்கப்புறம் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிற நிலைக்கு என்ன பண்ணணும்? உயர்ந்து செல்லணும். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும், நல்லா புரிஞ்சுங்க, இருளின் வாழ்க்கை அல்ல, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் மனம் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் அழைத்ததற்கான காரணத்தை சொல்றார். என்னை ஆண்டவர் ஏன் அழைத்தார் தெரியுமா? நான் ஏன் அழைக்கப்பட்டேன் தெரியுமா? ஒரு முக்கியமான காரணத்துக்காக என்னை அவர் அழைத்திருக்கிறார். இந்த ஒவ்வொருவருக்கும் போய் அவரை பற்றும் விசுவாசத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு, அதன் மூலம் பாவ மன்னிப்பு, அதன் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு, இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு. கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். இந்த கண்கள் திறக்கப்படாம அப்படியே ஒரு செத்த கிறிஸ்தவர்களாய் நாம் வாழவே கூடாது. என் ஆண்டவர் ஏன் ரட்சித்தார்? என் பாவம் ஏன் மன்னிக்கப்பட்டது? பாவம் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையணும். இருளை விட்டு ஒளியினிடத்துக்கு, தேவனுடைய ஒளியினிடத்துக்கு வரணும். சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் சேரணும். அப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த இருள் எப்படிப்பட்ட இருள்னா, இதை அறியாத இருள் ஜனங்களுடைய மனதை என்ன பண்ணியிருக்கிறது? குருடாக்கி இருக்கிறது. மனதை குருடாக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெண்டு வாழ்க்கை வாழுறாங்க, ரெண்டு வேஷம். உலகத்தில் ஒரு மக்களாக வாழ்வாங்க, கிறிஸ்தவர்களாகவும் வாழ்வாங்க. இவங்க பேர் தான் மாயமாலக்காரர்கள், டபுள் ஃபேஸ் கிறிஸ்டியன்ஸ், இருமனம் உள்ளவர்கள். இங்கே வந்தால் பெரிய பரிசுத்தவான் மாதிரி ஆக்ட் பண்ணுறது, வெளியே போனால் அவங்கள மாதிரியே வாழ்வது, உலகத்தார மாதிரி வாழ்வது, சற்றேதும் வித்தியாசம் இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு வித்தியாசம் இல்லாமல், ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமல். ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் நடக்கையின் மூலம் அது விளங்கும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் படிக்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் இருக்கிற குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, ஒரு ஆவிக்குரிய நல்ல தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அவர்களுடைய நடக்கையினால் அறிந்து கொள்ள முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும். எல்லார மாதிரி நான் வாழவே கூடாது. நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம், பாபிலோனில் கூட இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாபிலோனுக்கு போனாங்க. அங்கே அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, பாபிலோன் மக்கள் மாதிரி இல்லை, அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வெறும் உடையில் டிஃப்ரெண்ட் காட்டுறவங்கல்ல, வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் காட்டினாங்க. தானியேல் அன்றாடம் எருசலேமில் செய்து வந்தது போல 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்தான். ஆனால் இருந்தது எங்க? பாபிலோன்ல. இன்னைக்கு நான் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எங்க இருக்கிறோம்? எது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? உலகமா, மாம்சமா, பிசாசா, அல்லது தேவனா, பரிசுத்த ஆவியானவரா? அப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், நாம் இந்த உலகத்தால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படும் போது அதுக்கு நம்ம ஸ்டாப்ஸ் கொடுக்கணும். நோ, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனுக்கு சொந்தமானவன், நான் இருளில் இருந்து வெளிச்சத்தினிடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் வெளிச்சத்தின் பிள்ளையா என்ன பண்ணுவேன்?
நடந்து கொள்வேன், நான் தேவனுக்குரியவன் அப்படி என்பதை நம்முடைய நடக்கையின் மூலம் காண்பிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா அதை அறியாமல் இருக்கிறாங்க. கிறிஸ்தவன்றது ஏதோ ஒரு மதம் போலக்குது, அந்த மதத்தில் நான் சேர்ந்துட்டேன், ஆனால் நான் எல்லாரும் மாதிரியே இருப்பேன். அது வேற. இப்போ கிருபையை பற்றி தப்பாக சொல்லிடுறாங்க. கிருபை இருக்குது, நீ என்ன ஒன்றா பண்ணலாம், எப்படி ஒன்றா பண்ணலாம். பயங்கரமான பிசாசனுடைய உபதேசம் அது, நல்லா புரிஞ்சுங்க. கிருபை இருக்குது, எல்லாம் பண்ணுறதுக்கு கிருபை இல்லை, எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தான் கிருபை. இன்னைக்கு பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தவறாய் போதிக்கிறார்கள். நீ என்ன ஒன்றா பண்ணு, எப்படி ஒன்றா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய கிருபை இருக்குது, மன்னிப்பார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது பயங்கரமான பிசாசனுடைய உபதேசம். இந்த உபதேசத்துக்கு செவி கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் மன்னிப்பார், ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, அதனுடைய விளைவுகளை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்குமான விளைவுகள் அதை நீ பேஸ் பண்ணி ஆகணும். கான்சிக்வன்சஸ் தேர். அங்கே அதனுடைய தாக்கத்தை நீ அனுபவித்தே ஆகணும். அப்போ ஆண்டவர் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பாவத்தை சும்மா மன்னிப்பார்னு சொல்லிட்டு மறுபடியும் பாவ வாழ்க்கைக்குள்ளே ஓடுவது தவறு. அப்போ பாவம் நம்மை வஞ்சிக்கும் போது, பாவம் நம்மை செய்யும்படி நம்மை நிர்பந்திக்கும் பொழுது நாம் ஜபிக்கணும் முழங்கால் பண்ணிட்டு, அல்லது ஆண்டவருடைய உதவியை கேட்கணும். ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுங்க, நான் இதை ஜெயிக்கணும். அப்போ தான் கிருபை எதுக்கு? நீ கேட்கணும், ஆண்டவரே இந்த பாவத்தை, இந்த சூழ்நிலையை, இந்த உலகத்தை, இந்த உலகத்தில் உள்ளவைகளை நான் ஜெயிக்கும்படியான கிருபை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்கள். அப்போ அவர் சொல்றாரு 20ஆம் வசனத்தில், முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புரஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும். நல்லா புரிஞ்சுங்கள், மனம் திரும்பி அப்படியே வாழ்வதல்ல, குணப்படணும். இதெல்லாம் பார்க்கறது இல்லை நிறைய பேர். நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், நான் எப்படி ஒன்றா இருக்கலான்றாங்க. இல்லை, மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரிகைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். அப்போ பவுலுடைய காஸ்பல் எப்படிப்பட்டதுன்னா தெளிவான சுவிசேஷம், பூரணமாக சொல்லியிருக்கிறார். அவர் கொஞ்சம் கூட குறை வச்சு சொல்லலை. அவர் சொன்னார் கிருபை இருக்குது, ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, போங்க ஜாலியாக இருக்குன்னு சொல்லலை. அவர் சொன்னார் இல்லைடா, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பி குணப்படணும், வாழ்க்கை குணப்படணும். இன்னைக்கு ஒவ்வொரு மதங்களிலும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள் இருக்குது. அவங்க அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்களுடைய வெளிப்புறமான அடையாளங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, மாற்றிக்கொள்ளுகிறார்கள் இல்லையா? ஆனால் கிறிஸ்தவர்கள் வெளிப்புறமான அடையாளங்களை மாற்றிக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, அவர்களுடைய நடக்கை மாறுகிறது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய குணாதிசயங்கள், இவைகளிலே மாற்றம். இதை ஆண்டவர் மட்டும்தான் சொல்லுகிறார், வேற எங்கேயும் அது சொல்லப்படலை. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அறியாமை என்பது ரொம்ப பயங்கரமானது. அந்த அறியாமையினுடைய இருள் விலகணும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு கிருபை இருக்குது அப்படி என்கிற ஒரே நிலையில் நிற்காம நான் குணப்படணும், நான் ஆண்டவருக்கு பிரியமான கிரிகைகளை செய்யணும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான கிரிகை அதில் அழகாக சொல்றார் பாருங்க, அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரிகைகளை. மனம் திரும்பின பிறகு நான் எப்படி இருக்கணும்? வெறும் மனம் திரும்பிட்டேன்றது இல்லை, மனம் திரும்பின பிறகு அதற்கேற்ற கிரிகைகளை செய்யவும். அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த அறிவு தேவை. நான் மனம் திரும்பின பிற்பாடு மனம் திரும்புதலுக்கேற்ற கிரிகையை செய்யக்கூடியவன், மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுங்கள். யோவான் பிரசங்கம் பண்றார். அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றார், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய பேச்சிலே, நம்முடைய பார்வையில, நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய குணாதிசயங்களே, நம்முடைய சுபாவங்களிலே பெருத்த மாற்றம் உண்டாக வேண்டும். ஆவியானவர் உணர்த்துவார், ஆவியானவர் சொல்லுவார். சில பேர் ஆவியானவரை கேட்கறதே இல்லை. ஏன்னா அறியாமை, தங்களில் உள்ள அறியாமையினாலே தேவனுடைய சுதந்திரத்துக்கு அவர்கள் எப்படியே போயிட்டாங்களாம், அந்நியராய் மாறி போனார்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மனம் சத்தியத்தை அறிந்து அதில் நடக்காமல் இருக்கும்போது ஐம் ஓகே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஐம் ஓகே, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன், பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு வரேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் ஆலயத்தில் ஆராதனை பண்ணுறேன், நான் ஜபம் பண்ணுறேன். ஜபம், ஆராதனை, காணிக்கை கொடுப்பது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலியாக செய்ய முடியும்.
இது கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதனால தான் சொன்ன, நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யும்போது தேவன் இருதயத்தை பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ ஒருத்தர் போலியா காணிக்க கொடுக்க முடியும், போலியா ஆராதிக்க முடியும், போலியா ஜபிக்க முடியும், போலியா பிரசங்கமே பண்ண முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர்கள் ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, அவங்க வாழ்க்கையை பாருங்கன்ற. நீங்க வாழ்க்கையை பார்த்துதான் அவர்களை நீங்க பின்பற்றலாமா கூடாதான்னு நீங்க முடிவு எடுக்கணும். அப்ப நிறைய பேர் நான் நினைக்கிறாங்க, ஓகே எனக்கு தெரியும், ஐ எம் ஓகே, நான் அறியாம இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் ஏதோ ரட்சிக்கப்பட்ட ஆலயத்துக்கு வரேன், காணிக்க கொடுக்குறேன், அவ்வளோதான் ஓகேன்றாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னால், எனக்கு 2 கண்ணும் தெரியாது, ஆனால் நான் நல்லா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எவ்வளோ முட்டாள் தானே பாருங்கள். எனக்கு 2 கண்ணுமே சரியில்லை, கண்ணு குருடு, ஆனால் நான் நல்லா பார்க்குறேங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு சொன்னால், அறியாமையின் இருள் விலகணும்னா முதல்ல அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும். அவருக்கு பிரியமானது என்னென்னு வேதத்தில் பார்க்கணும். ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறார், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கிறார். ஆலயத்துக்கு வரும், தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், கேட்ட உடனே என்ன நடக்குது? வேலை நடக்குது. நீங்கள் வழியருகே உள்ள நிலமா இருந்தால் வெளியே போன உடனே இந்த கேட்ட வசனத்தை பிசாசு எடுத்துருவான். அது விளையிறதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். நீங்கள் முள்ளுள்ள இடங்களாக இருந்தால் விளைவதற்கு அங்கே விளைச்சல் உண்டாகிறது, ஆனால் கொஞ்சம் தான் விளையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற காரியங்களும் நிர்பந்தப்படுத்தப்பட்டு அதுவும் பலன் கொடுக்காம போகுது. நீங்கள் கற்பாறையான இடமா இருந்தால் அது என்ன பண்ணுது? வளருது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போகிறது. நல்ல நிலமாக இருந்தால் அது வளர்ந்து 30, 60, 100 என்ன பண்ணுகிறது? பலன் கொடுக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆலயத்துக்கு வந்தால் மட்டும் போதாது, ஆண்டவரை அறியணும் என்கிற ஒரு ஆசை என்னுடைய இருதயத்தில் இருக்கணும். அவருக்கு பிரியமாய் வாழணும் என்கிற ஒரு உணர்வு இருக்கணும். எந்தெந்த இடத்துல அவரை துக்கப்படுத்துகிறோம், எங்கே என்னுடைய சுயத்தின்படி நான் வாழ்கிறேன், என் விருப்பத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், என் விருப்பம் ஏன் இஷ்டம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், கர்த்தருடைய சித்தம் என்னதென்றே நான் அறியாமல் இருக்கிறேன்னா மிக மிக பயங்கரம். அப்படிப்பட்டவங்க இன்னும் இருளில் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னும் தெளிவாக பார்க்கல. அவங்க நினச்சிக்கிறாங்க, எனக்கு கண்ணுக்கு மட்டும்தான் குருடுங்க, ஆனால் நான் நல்லா பார்க்குறேன். கண்ணுக்கு குருடாயிட்ட பிறகு நீ எப்படி பார்க்க முடியும்? அப்போ கண்ணை திறக்கணும். அவர்களுடைய கண்கள் என்ன பண்ணணும்? திறக்கப்படணும். அவிசுவாசம் உள்ள அவர்களுடைய கண்கள் திறக்கப்படணும். அறியாமையினுடைய அந்த கண்கள் திறக்கப்படணும். அதுக்கு தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார், வேதத்தை வைத்திருக்கிறார், போதிக்கும்படி நமக்கு சொல்லியிருக்கிறார், போதிக்கிறோம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அறியாமை என்பது மிக மிக பயங்கரமானது. கேட்கறது இல்லைங்க, டு நோ ஹிம், அவரை அறிவது. சும்மா கேட்டால் போதாது, கேட்பது என்பது ஒரு ஒரு அறிகின்ற நிலையினுடைய முதல் பகுதி. அறிந்த பிறகு அந்த அறிவைப்படி என்ன பண்ணுவது? நடப்பது. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், கற்க கசடற. நல்லா புரிஞ்சுங்க, தெளிவாக கற்றுக்க தெளிவாக கற்றுக்க. கற்ற பின், கற்றுக்கின பிறகு என்ன பண்ணு? அதை தூக்கி போட்டு உன் வழியில் நடல, நிற்க அதற்கு தக. என்ன அருமையான ஒரு தேவ மனுஷன் பாருங்க திருவள்ளுவர். அந்த அப்பவே ஒரு ஞானஸ்தானம் எடுத்த ஒரு கிறிஸ்தவர், அவர் தெளிவாக போதிச்சிருக்கிறார். ஒவ்வொரு திருக்குறளும் பைபிளுடைய சுருக்கம் அழகாக சொல்லிட்டார். கற்க கசடற, கற்றவை கற்றபின் நிற்க அதன்படியே வாழ. நிற்கலைன்னா இதை கற்றுக்கொண்டதே வேஸ்ட்டு, அதற்கு தக. அது ரொம்ப முக்கியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சரி, இந்த அறியாமையினுடைய இருதயத்தினுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், தாக்கம், அதை பற்றி பேசுவோம். த எஃபெக்ட்ஸ் ஆஃப் இக்னாரன்ஸ். அறியாமையினுடைய அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இருதயத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தயவுசெய்து கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் எழுதி கொள்ளுங்கள்.
அறியாமையினுடைய தாக்கம் உள்ள இருதயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இருதயம் முதலாவது தேவனை நேசிக்காது. அந்த இருதயம் என்ன பண்ணாது? ஆண்டவரை உண்மையாக நேசிக்காது. அது சும்மா விஷயத்துக்காக வரும். எதனா ஒரு அற்புதம் நடக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, அதுக்கப்புறம் ஏதாவது உலக பிரகாரமான எனக்கு நன்மைகள் உண்டாகுமா, இப்படி தான் இருக்குமே ஒழிய ஆண்டவரை உண்மையாய் நேசிக்காத ஒரு உணர்வற்ற நிலை. ஸோ நோ ட்ரூ லவ் ஃபார் காட். இந்த அறியாமை உள்ள இருதயத்துக்கு என்ன இருக்காது? நோ ட்ரூ லவ் ஆஃப் காட், லவ் ஃபார் காட். தேவனை உண்மையா நேசிக்காது. அது எதுக்காகத்தான் வரும்? ஏதாவது காரியம் ஆகணும்னா வரும். இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை அப்படிதான். ஒரு முறை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 5000 பேரை போசிக்கிறார். 5000 பேர்னா வெறும் ஆண்கள், பெண்களும் குழந்தைகளும் கணக்கு இல்லாம. ஆனா ஏறக்குறைய 20,000 பேருன்னு சொல்லி வேதாகம வல்லுநர்கள் சொல்றாங்க. 20,000 பேருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அற்புத உணவளிக்கிறார். வெறும் 5 அப்பம் 2 மீனை கொடுத்து. சாப்பிட்ட உடனே இயேசுநாதர் எங்க மீட்டிங் வச்சாலும் போயிடணும்னு ஒரு கூட்டம் பேசிக்குது. இயேசுநாதர் எங்க வந்தாலும் அங்க போயிடணும். ஒரு முறை அவர் கடலுக்கு அக்கறையில் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் போட்ல தேடின்னு வராங்க, ஒரு கூட்டமா வராங்க. எத்தனை போட்டு வந்தது தெரியாது. ஆண்டவரே ஆண்டவரே நீங்க எங்க போயிட்டீங்க? உங்களை அதை தேடின்னு வரேன்னாங்க. ஆண்டவர் உடனே அவங்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுறீங்கன்னாரு. சாப்பாட்டுக்கு இருக்கிறீங்கன்ட்டார். நீங்க நிறைய பேர் உலக பிரகாரமான நன்மைகளுக்காக மட்டும்தான் கர்த்தரை தேடுறாங்க. ஒரு ஆபத்து வந்துட்டா கர்த்தரை தேடுவாங்க, ஒரு அற்புதம் நடக்கணுமா கர்த்தரை தேடுவாங்க, ஒரு காரியத்துக்காக கர்த்தரை தேடுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். அப்ப என்ன அர்த்தம்? வழியே விடணும். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். அதோட அவர்கிட்ட வர முடியாது. அப்போ உண்மையான ஒரு இருதயம், அவரை நேசிக்கிற ஒரு இருதயம். ஸோ அறியாமையில் உள்ள இருதயம் எப்படி இருக்குன்னா, அதனுடைய எஃபெக்ட் என்ன? அது உண்மையாய் தேவனை என்ன பண்ணாது? நேசிக்காது. அது முதல் சைன். முதல் சைன் என்னதுங்க? அது உண்மையா தேவன் என்ன பண்ணாது? நேசிக்காது. அல்லேலூயா. அவருக்கு என்ன பிடிக்குமோ அது அதுக்கு முக்கியம் கிடையாது. இதுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் முக்கியம். தாவீது என்ன ஜெபம் பண்றாரு? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்துருங்க ஆண்டவரே, ரொம்ப நாளா நான் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, இது எனக்கு நடக்கணும் ஆண்டவரே, இந்த விஷயம் நடக்கணும் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் செய்வாரா? செய்வார். ஆனா அதுக்காக மட்டும் அவரை தேடாத. நீ அவர் மேல அன்பு கூறு, அவரை ஆராதி, அவரை ஸ்தோத்தரி. அவருக்கு அவருடைய உங்க இருதயம் அவருக்கு பிரியமா வாழணுன்றது மட்டும் உங்க நோக்கமா இருக்கட்டும். பாருங்க, உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். ஆமே. நீ வரமாட்டேன். எல்லாரும் இங்கே தானே இருக்கிறீங்க. எல்லாருக்கும் நான் சொல்றது விளங்குதா? ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்களாய் நாம் மாறணும். அவர் மீது அன்பு வைக்கணும். நான் ஆண்டவரே இந்த நிலை இல்லை ஆண்டவரே, இதை விட ரொம்ப மோசமான நிலை வந்தாலும் உங்க அன்பை விட்டு நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்தும். சில சூழ்நிலைகள் என்ன, நீ ஆண்டவரை தொழுது கொள்ற, நீ இயேசுவை நம்புற, நீ உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சே, இது இல்லை, இதை விட மோசமான நிலை வந்தாலும் நான் அவரை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்? மறுதளிக்க மாட்டேன். நான் அவர்கிட்ட என் காரியம் நடக்கணுன்றதுக்காக வரல, நான் அவரை உண்மையா நேசிக்கிறேன், அதனால அவர் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி. அவரை உண்மையா நான் நேசிக்கிறேன். நீங்க உண்மையா அவர் மேல அன்பு வைத்து பாருங்க, உங்க விஷயங்கள் எல்லாமே தானா அற்புதமா மாற்றுவார் ஆண்டவர். சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், துயரங்கள் வரும், துன்பங்கள் வரும், எதிலுமே தேவன் உங்களை கைவிட மாட்டார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா, க்ளோரி. அவன் என்ன உலக பிரகாரமா இருக்காது. இது வேணும், அது வேணும், அது நடக்கணும், இது நடக்கணும், அது இருக்காது. அவருக்கு பிரியமா வாழணும், அவரை சித்தம் செய்யணும். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். அவர் 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 ட்ரூ லவ் ஃபார் காட். ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அற்புதமாய் நடத்துவார். அவர் அந்தந்த நேரத்தில் என்னென்ன அவருடைய பிள்ளைகளுக்கு செய்யணுமோ, ஏன்னா நம்முடைய இருதயம் அவருக்கு பிரியமா வாழணும்னு இருக்கிறபடினால் அவருடைய இருதயம் நமக்கு வேண்டியது எல்லாம் செய்ய வேண்டும் என்றே இருக்கும். ஆனால் இன்னொன்று, அவர் செய்யணுன்றதுக்காக அவரை நேசிக்கக்கூடாது.
ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவரை உண்மையாய் நேசிக்கணும். உண்மையாய், அப்போ அறியாமையில் உள்ள இருதயம் என்ன எப்படி இருக்கும்? உண்மையாக அவரை நேசிக்காது. அங்கே உண்மையான அன்பு இருக்காது. விஷயம் நடக்கணுன்றதுக்காக அது ஆண்டவர்கிட்ட வரும், காரியங்களுக்காக வரும், உலக பிரகாரமான பொருட்களுக்காக கர்த்தரை தேடும், உண்மையாக தேடாது. உண்மையாக தேடுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆவியோடும் உண்மையோடும் வர தேடி வருவாங்க. இந்த ட்ரூ லவ் இல்லாமல் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய், வஞ்சனை. ஒரு கணவன் மனைவி வைத்துக் கொள்ளுங்கள். கணவன் உயிருக்கு உயிராக மனைவியை நேசிக்கிறாரு, மனைவி நேசிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிங்கன்னு செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு ஏதோ செய்யுது, பட் ஆனால் உண்மையாக அவர் மேலே அன்பு இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்க, எவ்வளோ பெரிய துரோகம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அப்படிதான் தேவனை நாம் கனப்படுத்தணும். ஏதோ ஒரு உலக காரியங்களுக்காக, உலக பொருட்களுக்காக, நம்ம விஷயம் நடக்கணுன்றதுக்காக இயேசப்பா கிட்ட அவரை நேசிக்கிறது என்பது அது நல்லது கிடையாது. உண்மையாய் அவரை நேசிக்கணும். யோபினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்கள் வந்தது, எல்லா ஆண்டரும் கொடுத்து வச்சிருந்தாரு, சுற்றி வேலி அடித்து வச்சிருந்தாரு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சாத்தானால உள்ளே போவே முடியலை. அவன் சொன்னான், பிசாசு அவன் உண்மையாக உங்களை நேசிக்கல, நீங்கள் ஒன்றா அவனுடைய கம்ஃபர்ட் ஜோன்லாம் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை திட்டுவான். ஆனால் யோபுக்கு இருந்த இருதயம் உலகத்துக்கு ஒரு பாடம். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, சரி யோபு மேலே மட்டும் கை வச்சிடாத, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டாரு. அவன் நடந்த சம்பவம்லாம் உனக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் அது எவ்வளவு வேதனையாக இருக்கும் பாருங்க, எவ்வளவு வேதனை. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வேதனையில் அவன் எழுந்து தேவனை தொழுது கொள்ளுகிறான். ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை, ஆண்டவர் மேலே எந்த ஒரு காரியமும் அவன் சொல்லலை. அவன் அப்படியே பொறுமையாக இருந்தான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுக்கல, கர்த்தர் எடுக்க அனுமதித்தார், அது முக்கியம். கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா. நீங்க எப்படி யோபின் மனைவியை போல இருக்க போறீங்களா, யோபுவா இருக்க போறீங்களா? யோபினுடைய மனைவி ஏதோ பொருட்களுக்காக தேவனை நேசித்தார், யோபு உண்மையாகவே தேவனை நேசித்தார். எது போனாலும் அவர் ஆண்டவர் என்ன பண்ணலை, குறை சொல்லலை, ஆண்டவரை அவர் கசந்து கொள்ளலை, ஆண்டவரை நேசித்தார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ட்ரூ லவ் ஃபார் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அறியாமையில் உள்ள இருதயம் எப்படி இருக்குன்னா உண்மையாகவே தேவனை என்ன பண்ணாது, நேசிக்காது. அது முதல்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதற்குள்ள நோ ஃபெய்த், விசுவாசம் இருக்காது. இந்த அறியாமையில் உள்ள இருதயம் எப்படி இருக்கும், விசுவாசம் இருக்காது. ஏன்னா பைபிள் சொல்லுது, ரோமர் 10:17 விசுவாசமானது தேவனுடைய வார்த்தையை கேள்விப்படுகிறதினால் வரும், தேவனை அறிகிற அறிவினால் வரும். அப்போ தேவனை அறிந்தாதான் விசுவாசம் வரும். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படி வல்லவர் என்பதை என்ன பண்ணுவோம், அவர் மேல நம்பிக்கை வைக்க முடியும். ட்ரூ ஃபெய்த், ஒரு உண்மையான விசுவாசம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவனை பற்றி அறிவு இல்லைன்னா விசுவாசம் இருக்காது. முதல்ல தேவ அன்பு இருக்காது, தேவன் மேல அன்பு இருக்காது. ரெண்டாவது ஃபெய்த், விசுவாசம் இருக்காது. அவரை அறிந்தாதான் விசுவாசம் வளரும். அவரை அறிகிற அறிவு தான் விசுவாசத்தை கொண்டு வரும். அப்போ சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 10ஆம் வசனம். சங்கீதம் 9:10 எடுத்து வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே, சங்கீதம் 9:10, சங்கீதம் 9:10. கர்த்தாவே உம்மை நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை எல்லாம் சொல்லுங்க, நான் அவரை தேடுறேன், என்னை கைவிடவே மாட்டார். ஏன்னா அவங்க ஏன் அவரை தேடுறாங்க தெரியுமா? அடுத்த பகுதி பாருங்க, என்ன சொல்லுது பாருங்க. உம்மை தேடுகிறவர்கள் நீ கைவிடுகிறதில்லை, ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மேல் உம்மை நம்பி இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அறிந்தவர்கள் தான் நம்பி இருப்பாங்க, அறியாதவங்க அவரை நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்க உடனே மறுதளிப்பாங்க, உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. யார் இந்த தேடுகிறவர்கள்? அவரை அறிந்தவர்கள். அவரை அறிந்தவர்கள் அவரை என்ன பண்ணுவாங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் தேடுவார்கள். அறியாவிட்டால் என்ன உண்டாகாது, விசுவாசம் வராது.
நம்பி ஆண்டவரை நம்பி இருக்க முடியாது. எவ்வளோ நெருக்கடி வரட்டும், எவ்வளோ போராட்டங்கள் வரட்டும், எவ்வளோ சோதனை வரட்டும், சாத்தான் பாவம் செய்ய உங்களை தூண்டட்டும், நீங்க நம்பி இருப்பீங்க ஆண்டவரை. உங்களை பாவம் செய்ய பிசாசு தூண்டுறானா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஆண்டவர் மன்னிப்பாருன்றான் சொல்லுவான் பிசாசு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் தான் செய்யல, எல்லாம் தான் செய்கிறாங்க. இல்லை, நான் அவரை நம்பி இருப்பேன், சாட்சியாக இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, அவரை நம்பி சாட்சியாக இருப்பேன். நெருக்கடி வரும்போது, கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் போது பிசாசு சொல்லுவான், ஆண்டவர் உன்னை கைவிட்டார்னு. பரவாயில்ல, நான் ஆராதிக்கிறேன், என்னுடைய தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்பியாமல் போனாலும் நான் இந்த சூழ்நிலைக்கு சாதகமாக நடக்க மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நான் அவரை நம்பி இருப்பேன். அவரை தேடுறீங்களா? எத்தனை பேர் அவரை தேடுறீங்க? அவரை தேடுறவங்களா இருந்தால் நம்பி இருங்க. நம்பி இருந்து பாருங்க, அவர் நம்பிக்கைக்கு உரியவர், அவர் நம்பத்தக்கவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவரை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். கை தட்டுங்க கொஞ்சம். கையை அடிக்கடி தட்டினீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது, மருத்துவர்கள் சொல்றாங்க. அதனால சான்ஸ் கிடைக்கும் போது தட்டிங்க, ஓகேவா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். இவர்கள் யார்? உம்மை தேடுகிறவர்கள். உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அந்த வசனத்தினுடைய அது ஒரு பசில் மாதிரி வைத்திருக்கிறார் ஆண்டவர். அங்க அதை செட் பண்ணணும். நம்ம அது ஜிக்ஜாக்கா வச்சிருக்காரு, அதை செட் பண்ணணும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி அவருடைய முகத்தை தேடி இருப்பார்கள். அவர் கைவிடப்பட மாட்டார்கள். அவரை நம்பி இருக்கிறவர்கள் அவர் கைவிட மாட்டார். அவரை நம்பி இருக்கிறவர்களை தேடுவார்கள். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆதலால் அவர் நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். அவரை நம்பி இருக்கிறவர்களை, அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறார் சொல்றாரு. அவரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டாரு. அதனால நான் சொல்றேன், அவர் அறிந்தவர்கள் அவர் நம்பி இருப்பாங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அமைதி ஆண்டவருடைய பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் தளர்ந்து போகாமல், இடறி போகாமல், அவரையே சார்ந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வதையே கருத்தில் கொண்டு, உலக சிற்றின்பங்கள், இந்த உலக காரியங்கள் அவருடைய மனதை முள்ள போல நெருக்கி போடாமல், அவருடைய இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை நெருக்கி போடாமல். இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்கன்னா உலக பிரகாரமாகவே போயிட்டாங்க. கர்த்தருக்கு பிரியமா வாழ்வதை பத்தியே யாரும் சொல்றதும் இல்லை. அப்படி சொன்னாலும் அதை கேட்கறது இன்னைக்கு ஜனங்கள் இல்லை. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். The effects of ignorance heart, முதல்ல no true love for God. முதல்ல அது உண்மையா தேவனை நேசிக்காது. ரெண்டாவது no faith, அதற்குள்ள என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. மூணாவது false worship, பொய்யா ஆராதிக்கும். பொய்யான ஆராதனை பார்த்துக்கிறீங்களா? பொய்யான ஆராதனை. ரெண்டு ஆராதனை இருக்குது. நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்போ உங்கள் சரீரங்களை நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்காம வொர்ஷிப் பண்ணீங்கன்னா அது என்னது? புத்தி இல்லாத ஆராதனை. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா ஃபால்ஸ் வொர்ஷிப், கடவுளுக்கு பிடிக்காத ஒரு வொர்ஷிப். நீ வொர்ஷிப் பண்ணலாம், நீ உன்னுடைய சரீரத்தை நான் இனி தேவனுக்காக வாழ்வேன், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், இதுல கரப்ஷனே வரக்கூடாது, இதுல பாவம் செய்யக்கூடாது. நான் பாவம் செய்யாம என் சரீரத்தை என்ன பண்ணுவேன்? ஐ ப்ரொடெக்ட் மை பாடி, மை மைண்ட், மை சோல். நான் என்ன பண்ணுவேன்? இதை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூங்காம விழிப்பா கேளுங்க, ரொம்ப முக்கியமான செய்தி. கையை தட்டுங்க, கை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ இன்னும் இன்னைக்கு ஆண்டவர் போலி ஆராதனை பண்ணியா, உண்மையா ஆராதனை பண்ணியா? புத்தி உள்ள ஆராதனையா, புத்தி இல்லாத ஆராதனையா?
ஐயோ நிறைய பேர் பண்ணுறாங்க பாருங்க, ஆராதனையில் பரலோகமே இறங்கி வந்துடுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை பிரியமாக ஏற்றுக்கொள்கிறதே இல்லை. ஃபால்ஸ் வர்ஷிப். நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் இங்கே வந்துட்டு வேற எதையோ சிந்தித்து கொண்டு உட்காந்துருப்பாங்க. வேற எண்ணங்கள், நினைவுகள் இங்கே இருப்பதில்லை, கர்த்தரை சார்ந்து இருப்பதில்லை. போலியான ஒரு ஆராதனை, ஃபால்ஸ் வர்ஷிப். ஏன் ஃபால்ஸ் வர்ஷிப்? ஏன் போலியான ஆராதனை? முதல்ல ட்ரூ லவ் கிடையாது, இல்லை. ரெண்டாவது, நோ ஃபெய்த் இன் த ஹார்ட். இதனுடைய தாக்கம் என்ன ஆகுது? சும்மா போலியா ஆக்ட் பண்ணுது, வர்ஷிப் பண்ற மாதிரி நடிக்குது, மனுஷர்களுக்கு முன்பாக ஏமாற்று வஞ்சனையான வர்ஷிப். இதை தேவன் அருவருக்கிறார். ஏசாயா 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. இப்படி பண்றவங்களை பத்தி ஒரு லிஸ்டே கொடுக்கிறார் ஆண்டவர். இப்படி பண்ணுகிறவங்களை நான் தண்டியாமல் விடன்றார். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. உன் ஆராதனைக்கு முன்னால உன் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதயத்தில் பெருமையும், இருதயத்தில் கசப்பும், இருதயத்தில் வைராக்கியத்தையும், இருதயத்தில் பகையும், இருதயத்தில் பொருளாசையும், இருதயத்தில் கெட்ட எண்ணங்களை வைத்துக்கொண்டு என்னுடைய இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் என் ஜெபத்துக்கு செவி கொடார். அப்ப என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம இருக்க கூடாதுங்க. இதெல்லாம் இல்லாம என் சரீரத்தை தேவனுடைய ஆலயமா நான் ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் ஆண்டவரே நீக்கி போடுங்க. ஆலயத்துக்குள்ள வரும்போது, ஆண்டவரே எனக்குள்ள பெருமை, எனக்குள்ள கசப்பு, எனக்குள்ள வைராக்கியம், எனக்குள்ள வஞ்சனையான எண்ணங்கள், எனக்குள்ள ஆண்டவரே கெட்ட கெட்ட காரியங்கள் என் உள்ளத்துக்குள்ள நான் உள்ள வைத்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, தோத்திரம் தோத்திரன்ற ஆண்டவருக்கு என்ன வரும்? ஆத்திரம் தான் வரும். ஆண்டவர் சந்தோஷமா ஏத்துக்குவார் ஆராதனைய? ஆண்டவர் சந்தோஷமா ஏத்துக்க மாட்டார். ஏன்னா இருதயம் சரியில்லை. இருதயம் சரியில்லாம ஒரு ஒரு வர்ஷிப் எப்படி நீ பண்ண முடியும்? அதை எப்படி தேவன் அங்கீகரிப்பார்? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. அறியாமையில் உள்ள இருதயத்தினுடைய எஃபெக்ட் என்ன? அதனுடைய 4 தன்மைகள். முதலாவது, அது ஆண்டவர் மேல உண்மையான அன்பு இருக்காது. ரெண்டாவது, அதுக்குள்ள என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. மூன்றாவது, ஃபால்ஸ் வர்ஷிப், ஒரு போலியான ஆராதனை அது என்ன பண்ணும்? செய்யும். நாலாவது பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, நாலாவது பார்த்தீங்கன்னா அது பெருமையில் அதனுடைய பெருமை அதற்குள்ள வேரூன்றி இருக்கும். அந்த இருதயத்துக்குள்ள என்ன ஆகிடும்? ரூட் ஆஃப் சின் அண்ட் பிரைடு. ரூட் ஆஃப் சின் அண்ட் பிரைடு, பாவமும் பெருமையும் அந்த இருதயத்துக்குள்ள அப்படியே எப்படி இருக்கும்? வேறு ஊன்றி இருக்கும். சில வசனங்களை நம்ம பார்ப்போம். இதுதான் ignorance of heart, the effect of ignorance of heart. அறியாமையிலுடைய இருதயத்தினுடைய அந்த தாக்கம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். அது உள்ள பாவமும் பெருமையும் வைராக்கியமும் கசப்பும் உள்ள எப்படி இருக்கும்? வேறுண்டு இருக்கும். அது இன்னும் சுட்டு போட்டாலும் சிலதெல்லாம் ஒழியாது. எத்தனை போதனை கேட்டாலும் அது பழைய குருடி கதவை திரடின்னு போய் அந்த பாவத்தை தான் செய்யும், அந்த முரட்டாட்டம் தான் பண்ணும். ஏன்னா 1 ட்ரூ லவ் இருக்காது, 2 நோ ஃபெய்த், 3 ஃபால்ஸ் வர்ஷிப். இதனால பிரைட் அண்ட் சின் உள்ள இருக்குது. வசனங்கள் வாசிப்போமா? இதுக்கு தான் நிறைய வசனமே இருக்குது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. எபேசியர் 4:18-19. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டுனா அறியாமை, புத்தி, அவங்களுக்கு புத்தி இல்லை, ஆண்டவரை பற்றி தெளிவான புத்தி இல்லை, அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும், அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அறியாமையினால், இக்னோரன்ஸ், அறியாமையினால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், எப்படிப்பட்டவங்கள மாறுறாங்க? உணர்வில்லாதவர்களாய் சகலவிதமான அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், சில பேருக்கு அந்த மாதிரி கத்து கொடுத்துட்றாங்க. ஏசப்பா பாவத்தை மன்னிப்பாரு, நீ எப்படி வேணா வாழலாம், இது அறியாமை. ஆனா நம்ம அப்படி கத்துக்கல. நீங்களோ கிறிஸ்துவை அப்படி கற்றுக்கொள்ளவில்லை. நம்ம கிறிஸ்துவ பற்றி தெளிவான அறிவுள்ளவர்களா இருக்கிறோம். ஏன்? அவர் மேல உண்மையான அன்புள்ளவர்களா இருக்கிறோம். ஏன்? அவரை நான் உண்மையாய் விசுவாசிக்கிறேன். ஏன்?
நான் உண்மையா அவரை ஆராதிக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உண்மையா அவரை நேசி, உண்மையா அவர் மேல விசுவாசவை, உண்மையா அவரை ஆராதி. அப்பதான் பாவமும் பெருமையும் உன்னை விட்டு போகும். இல்லைன்னா பாவம் உள்ள இருக்கும், பெருமை உள்ள இருக்கும். அவர்கள் தங்களில் உள்ள அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து சகல விதமான அசுத்தங்களை மாவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோ முதலாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இது எப்படின்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 7:23, நீதிமொழிகள் 7:23, அங்க ஒரு குருவி அறியாமல், நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குருவி தன் பிராணனை வாங்க கன்னியை அறியாமல், எல்லாம் சொல்லுங்க, அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னாலே போனான், அம்பு அவனுடைய ஈரலை பிளந்தது. இன்னைக்கு நிறைய பேர் பாவத்து பின்னாலேயே போறாங்க. ஏன்னா நோ ட்ரூ லவ் ஃபார் காட், ஆண்டவர் மேல ஒரு உண்மையான அன்பு இல்லாததுனால they seeking, அவங்களுக்கு தெரியல எங்க போய் விழ போறாங்க, வலையில சிக்க போறாங்க. அறியாமை உங்களை எங்க போய் சிக்க வைக்க போகுது, ஒரு பிசாசுடைய கண்ணியில நீ சிக்கிண்டு போக போகிறாய். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்யும் போது அது நினைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது, அங்க கொஞ்சம் நல்லா இன்பமா இருக்குது, ஜாலியா இருக்குது, அப்போ உலக பிரகாரமா நான் வாழலாம், உலக மக்களை போல நான் நடக்கலாம், உலக மக்களை மாதிரி நான் செயல்படலாம் நினைக்கிறாங்க. உலக மக்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறதே. ஆமென் சொல்லுங்க. நீங்க அறியாமல் போய் என்ன பண்ணாதீங்க, வலையில விழாதீர்கள், அறியாமல் போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள். சோ அறியாமை என்ன பண்ணுகிறது, பெருமையிலும் பாவத்திலும் வேறுன்றும்படி ஒரு மனிதனை தள்ளி விடுகிறது. அதுல நம்ம விழிப்பா இருக்கணும். இப்ப நிறைய பேருக்கு ஆண்டவர் கிறிஸ்தவங்களா இருக்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்றது இதை தான் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தல் 3:17 சபைக்கு சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தல் 3:17, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் அறியாமல், அறியாமல், நல்லா புரிஞ்சுங்க, அறியாமல் சும்மா வசனத்தை எடுத்து தனக்கு பயன்படுத்துறது. நீ எப்படி இருக்கிற முதல்ல அதை பாரு. சில பேர் சொல்றாங்களே நான் விசுவாச அறிக்கை பண்றேன், எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், எனக்கு நடக்கும். டேய், முதல்ல உன் நிலைமையை பாரு. நீ ஒரு அறிக்கை பண்றதுக்கு முன்னால உன்னுடைய தகுதியை பாரு. நீ எப்படி இருக்கிற, சும்மா சொல்லிட்டா நடந்துருமா? சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்குது. நான் தேவனுடைய வார்த்தை எடுத்து கிளைம் பண்றேன்னா எனக்கு அதுக்கான தகுதி இருக்கணும். தகுதி இல்லாம வசனத்தை சொன்னா மேஜிக்கா, அது மந்திரமா? அது சில பேர் சொல்லுவாங்க உனக்கு ஒரு குறையும் வராதுன்னு சொல்லு, ஒரு குறையும் வராது. சொல்றதுக்கு முன்னால நீ அதுக்கு தகுதியா பாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆரம்ப காலத்தில் நான் விசுவாச அறிக்கை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன், விசுவாசத்தை பற்றி பேசியிருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கன்னுவேன். சில பேர் வந்து சொல்லுவாங்க சொல்கிற நடக்க மாட்டேன்னுவாங்க. சொல்கிறதுக்கு தகுதி வேணும்னுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் தேவனுடைய வார்த்தை எடுத்து கிளைம் பண்ணி பேசுகிறேன்னா பிசாசு தெரியணும். அவன் சொல்லுவான் இயேசுவை தெரியும், பவுலே எனக்கு தெரியும், உன்னை யாருன்னு தெரியாதுன்ட்டான்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நான் முதல்ல என் நிலைமை என்ன, நான் நிர்பாக்கியம் உள்ளவனாக இருக்கிறேனா, நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிர்வாணியாக இருக்கிறேனா, பரிதபிக்கப்பட்டவனாக இருக்கிறேனா? இதை அறியாமல் சும்மா வாக்குத்தத்தை எடுத்து எனக்கு எனக்குன்னு சொன்னேன்னா உனக்கு நடக்காது தம்பி, உனக்கு அது பலிக்காது. ஏன்னா நீ இதை செய்ய இதெல்லாம் பார்க்கறது இல்லை, சும்மா என்ன பண்ணுறேன் எனக்கு ஒரு குறைவில்லைன்னு சொன்னாக்க உனக்கு ஒரு குறைவு இல்லாமல் வந்துடாதா? இப்போ நம்ம கூட சொல்கிறோம், காணிக்கை கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்கிறோம், எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்கிறோம். சொல்கிற எல்லாருக்கும் இது நடக்காது. அதை சொல்கிறதுக்கு நீ தகுதியாக இருக்கிறியா? அதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனத்தை எடுத்து எல்லாமே எடுத்து உரிமை பாராட்ட முடியாது. இது மேஜிக் கிடையாது, மந்திரம் கிடையாது. நான் பவுல் சொல்கிற இயேசுவின் நாமத்தில் நீ போன்னு சொன்னால் அது போயிடுமா? அது சொல்லும் பவுல எனக்கு தெரியும், இயேசு எனக்கு தெரியும்பா, நீ யாருன்னு கேட்குமே. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை கிளைம் பண்ணுறோன்னு சொன்னால், ஒரு வார்த்தை எடுத்து ஆண்டவருக்கு முன்னால் அறிக்கை பண்ணி நான் சொல்கிறேன்னா நான் எப்படி இருக்கிறேன்? Am I right with God? நான் ஆண்டவரோடு சரியான உறவில் இருக்கிறேனா? என் இருதயம் சரியா இருக்கிறதா? எனக்குள்ள பெருமையும் கசப்பும் வைராக்கியமும் பகையும் விரோதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறேனா? எனக்குள்ள அசுத்தமான எண்ணங்களை கொண்டவனா இருக்கிறேனா?
வேதம் சொல்லுகிறது, என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வசனத்தை எடுத்து எல்லாரும் நிறைய பேர் அதுதான் ஃபார்முலான்னு எடுத்துக்கிறான். பைபிளில் என்னென்ன சொல்லப்பட்டது அது உண்மைன்னு சொல்லிட்டு அவிசுவாசிகள் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா பாசிட்டிவ் கன்ஃபெஷன் அப்படின்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்னு பேசுகிறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்களாம். இதெல்லாம் பண்ணால் அவங்க சரியாயிடுவாங்க. முதல் வாழ்க்கை மாறணும் தம்பி, பாவத்திலிருந்து விடுதலை வரணும், ஆண்டவருடைய பிள்ளையா நீ ஜீவிக்கணும், இயேசுவை உன்னுடைய இரட்சகராக நீ அறியணும். மனம் திரும்புதலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியும் ரொம்ப முக்கியம். நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லி நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு நான் வந்து ஜெபம் பண்ணா அதில் அற்புதம் நடந்துருமா? நடக்காது. உன் வாழ்க்கை மாறுமா? இன்னைக்கு சொல்கிறாங்களே, உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நீ மெடிடேட் பண்ணு. எப்படி மெடிடேட் பண்ண நல்லா ஆகும்? வெறும் மெடிடேட் நல்லா ஆகுமா? முதல் வாழ்க்கை மாறணும். பாவத்திலேருந்து விடுதலை, இயேசுவை இரட்சகரை அறியணும், ஒரு மனந்திருவதற்கு ஏற்ற கனி. அதுக்கப்புறம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி நீ ஜெபம் பண்ணி பாரு, அற்புதம் நடக்கும். அப்போ இந்த வசனத்தை கவனிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும், இதெல்லாம் ஆவிக்குரிய நிலை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரித்திரனா இருக்கிற, கொஞ்சம் கூட ஆவிக்குரிய கனியே இல்லை, ஆவிக்குரிய ஒரு சாட்சியே இல்லை. தரித்திரனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை நீ அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லுகிறபடினால், ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் நீ ஐஸ்வர்யவானபடி நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடி. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க அவலட்சணமான வாழ்க்கை வாழ்றாங்க. இது தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் இதெல்லாம் வாங்கிக்கணும். முதல்ல இதை வாங்கணும், வாங்கி கொள்ளவும். நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கழிக்க போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்றேன்ற. சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? ஆலோசனை கொடுக்குறாரு. ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உனக்கு ஆலோசனை கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்னால தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள். அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு. அடுத்த வாரத்தில் நம்ம விளக்கமா நிறைய பார்ப்போம். எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த காலை வேளையில 4 காரியங்களை மனதில் வைத்துக்கொள்ளும். 1, I have a true love for God. என்னுடைய இருதயத்தில் உண்மையாய் தேவனை நேசிக்கிற அந்த அன்பு எனக்குள்ள இருக்கிறதா? 2வது, அவர் உண்மையாய் நான் விசுவாசிக்கிறேனா? 3வது, என்னுடைய ஆராதனை உண்மையான ஆராதனையா இருக்கிறதா? 4வது, என் இருதயத்துக்குள்ள பாவமும் பெருமையும் வேரூன்றி இருக்கிறதா? இது எல்லாம் கர்த்தர் எடுத்து போடட்டும். நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவன் என் ஜெபத்துக்கு செவிவிடார். இந்த காலை வேளை ஆண்டவரே, அசுத்தமான வாழ்க்கையை விட்டு உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே குணாதிசயங்களை விட்டு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமா வாழும்படி என் வாழ்க்கையை உமக்கு முன்பாக ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நாம் மனம் திரும்பினா மட்டும் போதாது ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கத்தக்கதாக, பாவம் என்னை விட்டு விலகத்தக்கதாக ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை அறிகிற அறிவை நான் பெற்றிருக்கிறேன். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அறியாமையின் இருள் என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே, அறியாமையின் இருள் என்னை விட்டு விலகட்டும் ஆண்டவரே, சபையை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. அப்பா, அறியாமையினால் வருகிற இந்த ஆண்டவரே அருவருப்பான காரியங்களை மக்களை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. பாவம் ஆண்டவரே ஜனங்களை ஆட்கொள்ளாதபடி, ஜனங்கள் பாவத்தில் போய் சிக்கிக் கொள்ளாதபடி, உலகத்தில் போய் சிக்கிக் கொள்ளாதபடி, பெருமையில சிக்கிக் கொள்ளாதபடி நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய் ஆண்டவரே உமக்கு பயந்து உடைய வழிகளை நடக்கிறவர்களாய் இந்த சபை அடியனை மாற்றும் ஆண்டவரே, மர்வமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எங்கள் இருதயம் ஆண்டவரே அசுத்தமான இருதயமாயிராதபடி அதை தேவன் சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கனமும் மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென்.